अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन अल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितिबि ज़िक्रिही व रய்யா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக, நிரப்பமாக, நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களின் வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபி அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை, வாழ்க்கை வரலாறுகளை உலகம் முழுவதும் இந்த மாதத்தில் பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தது. அவர்களினுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை உலக முஸ்லிம்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குறிப்பாக இந்த மாதத்தில் அவர்களினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் எடுத்து பேசப்படுகிறது. இன்றைக்கு நபியினுடைய குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25வது வயதில் திருமணம் நடைபெறுகிறது ஹதீஜா அம்மையாரோடு. 2 வருடம் குழந்தை இல்லை. அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்ததியற்றவன் என்றெல்லாம் பேசுகிற போது நபியவர்களுக்கு அல்லாஹ் சந்ததிகளை கொடுத்திருக்கிறான். நபியை யார் எதிர்க்கிறார்களோ, நபியை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள்தான் சந்ததியற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்ற வசனத்திற்கு, ஆயத்திற்கு நபியை யார் வெறுக்கிறார்களோ, நபியினுடைய எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சந்ததியற்றவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற முஃபஸ்ஸிரீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்ததி இருக்கிறது என்கிற பொருளும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள், 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் பிள்ளைகள். அவர்களினுடைய ஹயாத்திலேயே 6 குழந்தைகளை தங்களுடைய ஹயாத்திலேயே அடக்கம் செய்தார்கள். ஒரே ஒரு குழந்தை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு வஃபாத்தானவர்கள். பேரக்குழந்தைகள் 8 பேரக்குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முதலில் குழந்தைகளின் பெயரை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம்.
எப்படி நபியினுடைய தாய் தந்தையின் பெயரை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமோ, நபியினுடைய குடும்பத்தினர்கள் என்று சொல்லப்படுகிற வம்சாவளியை நபியினுடைய தந்தை அவர்களுடைய தந்தையை தெரிந்து வைத்துக் கொள்வது எப்படி அவசியமோ, நபியினுடைய குடும்பத்தினர்களையும் குழந்தைகளையும் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம். இஸ்லாமியர்களாக இருக்கிற பல பேர் நபிக்கு எத்தனை குழந்தைகள் என்று தெரிவதில்லை. இது எவ்வளவு பெரிய வருத்தமான செய்தி. யார் யாருடைய தலைவருக்கு எத்தனை பிள்ளைகள் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த தலைவருக்கு இத்தனை பிள்ளைகள், இந்த தலைவருக்கு இத்தனை பிள்ளைகள், என்னென்ன பெயர்கள் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற எத்தனையோ இஸ்லாமியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் குறித்து, குழந்தைகள் குறித்து தெரியாமல் இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு 7 குழந்தைகள். முதலாவதாக பிறந்த குழந்தை காசிம் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 27 வயதாக இருக்கிற போது பிறக்கிறார்கள். பால்குடி பருவத்திலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளில் இவர்களுக்கு பால் ஊட்டுவதற்கு அல்லாஹு தாலா தாய்மார்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. காசிம் ரதியல்லாஹு அன்ஹு முதலாவதாக பிறக்கிறார்கள். இரண்டாவது ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது மகள். மூன்றாவது ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா. நாலாவது உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா. ஐந்தாவது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. ஆறாவது அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு. ஏழாவது இந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் 2-3 சிறப்பு பெயர்கள். தாஹிர் என்றும் சொல்லப்படுகிறது, தையிபு என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி இதுவெல்லாம் சிறப்பு பெயர். அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் 2-3 சிறப்பு பெயர்கள் சொல்லப்படுகிறது. ஏழாவதாக பிறந்தவர்கள் இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த 6 குழந்தைகள், முதல் 6 குழந்தை ஹதீஜா அம்மையாருக்கு பிறந்தவர்கள். ஏழாவதாக பிறந்தவர்கள் இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு மாரியா கிபித்தியா என்கிற பெண்மணியை, எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு மன்னர் அடிமை பெண்மணியை அன்பளிப்பாக கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, யா ரசூலல்லாஹ், இந்த அடிமை பெண்ணை தாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஹஸரத்து மாரியா கிபித்தியா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்களும் சிறு வயதிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். காசிம் ரதியல்லாஹு அன்ஹு ஆண் பிள்ளை, அவரும் சிறு வயதிலேயே பால்குடி பருவத்திலே வஃபாத்தாகிறார்கள். ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்பாகவே இவர்களெல்லாம் பிறக்கிறார்கள். நபி பட்டம் கிடைத்து நபியாக தன்னை அறிமுகம் செய்தபோது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், முதல் பெண்மணியாக. அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளும் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளையாக, தாய் தந்தை சொல்லை அதை ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். யாருக்கெல்லாம் சொன்னபடி கேட்கக்கூடிய பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்கள் பாக்கியமானவர்கள். எல்லா நபருக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகள் அமைந்து விடுவது கிடையாது. சில நபர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளே தாயினுடைய தந்தையினுடைய பெயரை கெடுப்பவர்களாக, கண்ணியத்தை சிதைப்பவர்களாக அமைந்து விடுவது உண்டு. சில நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை இல்லாமலும் அல்லாஹு தஆலா சில நபிமார்களை வைத்திருக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் இகழ்ந்து விடக்கூடாது, யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து வகையிலையும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்தான். அந்த அடிப்படையில் தான் குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினான். குழந்தை பாக்கியம் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன செய்கிறாங்க, நபியை ஏற்றுக்கொள்கிறார்கள், நபியாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுக்கு 10 வயது நிக்காஹ் செய்து கொடுக்கப்படுகிறது. அபுல் ஆஸ் என்ற நபருக்கு இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர்கள் இஸ்லாத்திற்கு வராமல் இருந்தாலும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தரல, எந்த விதமான தொந்தரவும் தரவில்லை. பத்ர் போர்க்களத்தில் சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள் மருமகன் அபுல் ஆஸ் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் கைதி என்ன செஞ்சாங்க, சில பிணை தொகைகளை கொடுத்து விடுதலை செய்துக்கலாம். பிணை தொகை இல்லாதவர்கள் சில நபர்களுக்கு பாடங்களை சொல்லித்தர வேண்டும், கல்வியை சொல்லித்தர வேண்டும். அப்படி கல்வியை கற்றுக் கொடுத்தால் விடுதலையாகிக் கொள்ளலாம் என்று சொன்னாங்க. அபுல் ஆஸினுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, நபியினுடைய மகள், என்ன செஞ்சாங்க, நெக்லஸ் கொடுத்து அனுப்பினாங்க. என்னுடைய கணவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நெக்லஸ் யாருடையது? திருமணம் முடிக்கும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அணிந்திருந்த நெக்லஸ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்திருந்தாங்க. அந்த நெக்லஸ் வருகிறது. அந்த நெக்லஸை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், அழுதார்கள் என்று பதிவாகி இருக்கிறது. அவர்கள் அதை வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, உரிமை விட்டார்கள். அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, நெக்லஸையும் திருப்பி கொடுத்தாங்கன்னு வரலாறுல பதிவாகி இருக்கிறது. ஹிஜ்ரி 8 என்ன செய்கிறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர் அபுல் ஆஸ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு மிகப்பெரிய புத்தி கூர்மை உள்ளவர்கள், அறிவாற்றல் உள்ளவர்கள், நுணுக்கமாக செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த குழந்தைகள் அனைவரும் ரொம்பவும் அறிவுள்ள குழந்தைகளாக, நபியை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக, நபியினுடைய பேச்சை ஏற்று நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக 3வது குழந்தை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிக்கு பிறக்கிற போது நபிக்கு 33 வயது. நபிக்கு 3வது குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 33. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்து அவர்களுக்கு 9 வயது 10 வயது ஆகிற போது அபூலஹபுடைய மகனுக்கு நிக்கா செய்து கொடுக்குறாங்க. அபூலஹபுடைய மகனுக்கு தப்பத் யதா இறங்கிய அந்த சூரா இறங்கிய நேரம், தப்பத் யதா அபீ லஹபின் வதப், லஹபுடைய அபூலஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும் என்று அல்லாஹு தாலா சூராவை இறக்கிய போது தன்னுடைய மகன்கிட்ட வந்த அபூலஹப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகளை தலாக் கொடுங்க, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுங்க, நபிக்கு இதன் மூலம் சிரமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அதற்கடுத்து உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 பேரையும் 2 மகன்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அபூலஹபுடைய 2 மகன்களுக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளை நிக்கா செஞ்சு கொடுத்திருந்தாங்க. 3வது பிள்ளை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் 4வது பிள்ளை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் 2 பேரையும் நிக்கா செஞ்சு கொடுத்திருந்தாங்க. 2 பேரும் தலாக் விடப்பட்டு வீட்டிற்கு வந்துட்டாங்க. எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு தாய் தகப்பனுடைய பெண் பிள்ளைகள், அதுவும் 2 பிள்ளைகள் நிக்காக முடித்ததற்கு பிறகு தலாக் விடப்பட்டு வீட்டிற்கு வருவது என்பது பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய கஷ்டம், அது வருத்தம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் சிரமம் கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சிரமம் கொடுத்தவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹஸரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய மகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2வது திருமணம் நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாத காலகட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. இங்கே மக்காவில் இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாத சூழ்நிலை இருப்பதின் காரணமாக ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று நடந்திருக்கிறார்கள், நபியினுடைய கட்டளை எடுத்து நடந்திருக்கிறார்கள், இஸ்லாமிய கொள்கைகளை கோட்பாடுகளை அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு ஊரில் இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிற போது அங்கிருந்து இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி தாய் தகப்பனை விட்டுவிட்டு, சொந்த ஊரை விட்டுவிட்டு, மார்க்கம்தான் பெரியது என்று மதித்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 2 பேரும் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள்
தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் இருக்காங்கல்ல, தீனுடைய காரியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தியவர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை கடைபிடிப்பதில், எடுத்து நடப்பதில் ரொம்பவும் அக்கறை செலுத்தியவர்கள். அதே போல உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க கொஞ்ச நாள்லயே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. நிக்கா செய்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட சில காலம் வாழ்ந்தாங்க. 21 வயசுல ருக்கையா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிடுறாங்க. அதன் பிறகு தன்னுடைய 4வது மகளான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செஞ்சாங்க, திருப்பியும் உஸ்மான் அவர்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சான், உங்களுடைய உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்யுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வஹி அறிவித்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பெயரில் தன்னுடைய 2 மகளை நிக்கா செய்து கொடுத்தாங்க. ஒரு மகள் இறந்ததற்கு பிறகு இன்னொரு மகள், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இறந்ததற்கு பிறகு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தின்னூரைன், ஒளியுடைய தின்னூரைன் என்று பெயர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 ஒளியை பெற்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் மக்களை நிக்கா செய்ததின் காரணமாகத்தான் அவர்களுக்கு தின்னூரைன் என்று சொல்லப்படுகிறது. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செஞ்சாங்க, அவர்கள் 7 வருடம் வாழ்ந்தாங்க. அதன் பிறகு அவர்களும் வஃபாத்தானாங்க. ஹிஜ்ரி 9 உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானாங்க. 5வது குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு பிறக்கிறாங்க. நபியினுடைய ஈரல் கொலை துண்டு என்று பேசப்பட்டவர்கள், சுவர்க்கத்தின் தலைவி என்று போற்றப்பட்டவர்கள், சுவனத்தினுடைய வாலிபர்கள் என்று சொல்லப்படுகிற ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தவங்க. பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் எப்படி அன்பு வைத்திருக்க வேண்டும் என்று உதாரணமாக திகழ்ந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனையோ செய்திகள். அபூஜஹலும் அவர்களை சார்ந்த சில நபரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொழுது கொண்டிருந்த போது ஒட்டகத்தினுடைய குடல்களை கொண்டு வந்து அப்படி போடுறாங்க. சஜிதாவில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை, படுத்த சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். இந்த தகவல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. அழுது கொண்டே ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த குடல்களை சுத்தம் செய்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு நபியின் மீது அளவு கடந்த அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய குழந்தை மீது அன்பு வைத்திருந்தாங்க. வீட்டிற்கு வரும்போதெல்லாம் எழுந்திருத்திருந்து வரவேற்பார்கள், நெற்றியில் முத்தம் கொடுப்பார்கள். அவ்வளவு அன்பு வைத்திருந்தாங்க குழந்தைகள் மீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 20வது வயதில், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 20 வயது இருக்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதலாவது குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறார்கள், ஜைனபுன் பேர் வச்சாங்க. 5வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது, உம்மு குல்சூமுன் பேர் வச்சாங்க. இவர்கள் மூலமாக 5 குழந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள். ஒவ்வொரு நபரும் கட்டாயம் தெரிந்து வச்சிருக்கணும். 7. ஹதீஜா அம்மையாருக்கு பிறந்தவர்கள் 6 பேர். ஒரே ஒரு பிள்ளை மட்டும் 7வதாக இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் மாரியா கிபித்தியா அவர்களுக்கு பிறந்தாங்க. நாம் பார்க்கிறோம் எப்படி பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்துவது, எப்படி பிள்ளைகளை பராமரித்துக் கொள்வது, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு பிள்ளையை பாரபட்சம் இல்லாமல் என்ன செய்யணும், மகளுடைய விஷயத்தில் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காலம். ஒரு சஹாபிக்கு 2 குழந்தைகள், ஆண் பிள்ளையும் இருக்காங்க, பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. நபியினுடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சஹாபியினுடைய 2 பிள்ளைகளும் வர்றாங்க. வந்தப்ப என்ன செஞ்சாங்க, ஆண் பிள்ளையை மட்டும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க.
பொம்பளை பிள்ளை வந்துச்சு. பொம்பளை பிள்ளை வந்தோடனே இப்படி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இந்த பாகுபாடு, ரெண்டுமே உங்களுடைய குழந்தைகள் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ். அப்படின்னா 2 பிள்ளைகளும் மடியில் உட்கார வைங்க, அப்படி இல்லாட்டி 2 பிள்ளைகளும் கீழே இறக்கி விடுங்க. ஒரு பிள்ளைக்கு கூடுதலாகவும் இன்னொரு பிள்ளைக்கு குறைவாகவும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அன்பு செலுத்தாதீர்கள். நீதமாக பிள்ளைகள் விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரியாக வாங்கி கொடுங்கள், ஏற்றத்தாழ்வு காட்டாதீர்கள் என்று சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தை இருக்காங்க, ஸைனப் ரலியல்லாஹு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. முதலாவது குழந்தை அலின்னு பேர் வச்சாங்க. குழந்தையாக இருக்கும்போதே முதல் பேர குழந்தை வஃபாத்தாயிடுறாங்க. இரண்டாவதாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு உமாமான்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை எப்படி நபியோடு விளையாண்டுருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் போது அவங்க மேலே ஏறி உட்கார்ந்துக்குவாங்களாம். சஜிதாவில் இருக்கும்போது மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கும் இடையூறாகாமல் பிள்ளையும் அவர்கள் அன்பாக அவர்களோடு விளையாடி இருக்கிறார்கள், அன்பு செலுத்தி இருக்கிறார்கள், அவர்களோடு பேசி இருக்கிறார்கள். இன்றைக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. எத்தனையோ தகப்பன்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குதுங்க. போனால் கரெக்டாக டியூட்டிக்கு போனோம், வர்றோம், வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க நேரம் சரியாக இருக்குது. செல்ஃபோன் கொஞ்சம் நேரம் பார்க்குறோம், மனசு நிம்மதிக்கு ராகத்துக்கு. பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. மனைவி மக்களோடு, குடும்பத்தினர்களோடு, பெற்றோர்களோடு பேசுவதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. பிள்ளைகளோடு எப்படி அன்பாக பாசமாக விளையாடி இருக்கிறார்கள், அன்பாக விளையாடி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது முதல் குழந்தை ஹஸரத்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்த குழந்தை அலி அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர்களை தூக்கி வைத்து கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள் என்று பதிவாகி இருக்கிறது. எல்லா நேரத்திலேயும் குழந்தைகளோடு அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு சில பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது கப்சிப்புன்னு இருக்கணும், அமைதியாக இருக்கும், வீடு அமைதியாக இருக்கணும். அது என்னங்க வீடா இல்லை வேறு எதுமா? நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது பிள்ளைகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன வீடா? அதுக்கு பேர் பிள்ளைகள் என்று சொன்னால் விளையாட தான் செய்வார்கள். அவர்கள் கொஞ்சம் குறும்புத்தனம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு எப்படி அன்பாக நடந்து கொண்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாங்கு சொல்கிறாங்க. அப்படி பாங்கு சொல்கிற போது சிறுவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கூட சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அவர்களும் சேர்ந்து அதே மாதிரி பாங்கு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுகிற போது அதே மாதிரி கூட சேர்ந்து கோரஸா என்ன செஞ்சாங்க, கோரஸா சொன்னாங்க. பாங்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி கேட்டாங்க, யார் சொன்னது? எல்லா பிள்ளைகளுக்கும் பயம் வந்துருச்சு போச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்க போகிறாங்க போல தெரியுது. ஒவ்வொரு சிறுவராக கேட்குறாங்க. நம்ம பிள்ளைங்க மாதிரியே நான் கத்தலை ஹஜ்ரத், அவன் ஹஜ்ரத் மாற்றி விடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரை காட்டுறாங்க. கடைசியாக ஒரு நபர் எந்திரிக்கிறார், ஒரு சிறுவர். யா ரசூலல்லாஹ், நான் தான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு பாராட்டினாங்க, அவர்களை தட்டி கொடுத்தார்கள். நீங்கள் தான் மக்காவிற்கு பாங்கு சொல்ல வேண்டும் என்று மக்காவிற்கு பாங்கு சொல்வதற்கு அவர்களை நியமித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி நடந்துக்கிட்டாங்க? மதீனாவில் பாங்கு சொன்னவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் மக்காவில் பாங்கு சொல்வதற்கு யாரை நியமித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் இப்படி சொன்னாங்களோ அவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழக்கினாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும்போதே சஹாபாக்களை தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு சின்ன பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் ஹித்மத் செய்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தன்னுடைய வலது பக்கத்தில் நிற்க வச்சுக்கோங்க, இடது பக்கத்தில் வந்து நிற்கும் போது வலது பக்கத்தில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி நிற்க வச்சிருக்கிறாங்க. தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிள்ளைகள் தொழுது இருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகை பிள்ளைங்களை அனுப்பிச்சு விடுங்க, சளி பிடிச்சிக்கும் ஹஜ்ரத். எப்பொழுது பிள்ளைகளுக்கு தொழுகைகளை பழக்க போகிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத்துக்கு நபி அவர்கள் எழுந்திருக்கும் போது நபிக்கு ஹிதுமத் செய்வதற்காக வேண்டி அந்த பிள்ளைகள் தண்ணீரை கொண்டு வந்து வைத்ததாக வரலாறில் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க தொழுகைக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னா சளி பிடிச்சிக்கும் ஹஜ்ரத், பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டும் ஹஜ்ரத், சாயங்காலம் மதரசாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஹஜ்ரத். எப்பொழுதுதான் தொழுகையை பழக்கப் போகிறீர்கள்? உங்களுடைய வீட்டிற்கு பரக்கத்து வேண்டாமா? உங்களுடைய பிள்ளைகள் தொழுகையாளியாக ஆக வேண்டாமா?
உங்களுடைய குடும்பத்தினர்கள் நல்லவர்களாக வர வேண்டாமா? பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தொழுகையை பழக்க வேண்டும், ஹலால் ஹராமை பழக்க வேண்டும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பழக்கணும். அப்படி பழக்கினாத்தான் பசுமரத்தானை போல் அது பதிவாக இருக்கும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3-4 வயதாக இருக்கும்போது ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்தாங்க. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது என்று ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம எதையும் சொல்லித் தருவதில்லை, தொழுகையும் பழக்குவதில்லை. 15 வயசாகுது, தொழுகைக்கு அனுப்புறதில்லை. காலேஜ் படிக்கிறான், தொழுகைக்கு அனுப்புவதில்லை. பெண் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீட்டில் தொழுகாமல் இருக்கிறாங்க, கண்டிக்கிறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிலாம் நடந்து கொண்டாங்க, தங்களுடைய பேர குழந்தைகளோடு, தங்களுடைய குழந்தைகளோடு எல்லாவற்றையும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபியினுடைய பிரியத்தை சொல்லிக் கொடுங்கள். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் விவரம் தெரிந்து வருகிற போது என்ன செய்யணுமா? ஃபஸ்ட்டு நபியினுடைய பிரியத்தை சொல்லிக் கொடுக்கணுமா. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய பிரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 3ஆவதாக குர்ஆனை சொல்லித்தர வேண்டும். 3ஆவதாக குர்ஆனை சொல்லித்தர சொல்லியிருக்காங்க. அடிப்படை விஷயம் இது, ஈமான் சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் பெயர் தெரிந்திருக்க வேண்டும், நபியினுடைய பெயரை தெரிந்திருத்திருக்க வேண்டும், நபியினுடைய வம்சாவளி, நபியினுடைய குடும்ப பெயர்கள், பிறந்த ஊர், அடக்கம் செய்யப்பட்ட ஊர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வீட்டில் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? எடுத்து வச்சு படிங்க. வாழ்க்கை வரலாறை, யார் யார் வரலாறையோ நம்ம படிக்கிறோம், எந்தெந்த தலைவர்களுடைய வரலாறோ படிக்கிறோம், யார் யார் பற்றியும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். 1500வது மீலாது விழா வரப்போகிறது. 1500 வருடங்களை கடந்து இன்றைக்கும் எந்த விதமான ஒரு கருப்பு புள்ளி, ஒரு தவறு கூட இல்லாதவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாராலும் குறை சொல்ல முடியாதவர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களினுடைய வரலாறை நம்ம படிக்கணும், அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள், அவருடைய பேரப்பிள்ளைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்கணும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முறையில் முஹப்பத் வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதா தொண்டு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தர்கா பள்ளிவாசல் திறப்பு விழா இருக்கிறது. அது சம்பந்தமாக